வணக்கம். நேத்து பாத்தீங்கன்னா 31/8/2025 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிகிரி லெவல்ல இருந்து அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு டிப்ளமா நைட்டிக்கு நேத்து நடந்துச்சு. ஸோ இப்ப குரூப் 2க்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப குரூப் 4ஓட இந்த எக்ஸாமை கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டா குரூப் 4 எஸ்எஸ்எல்சின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா கொஸ்டின் வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஆனா இந்த எக்ஸாம் டிப்ளமோ அண்ட் ஐடி அப்படிங்கிறதுனால டிகிரியை விட கம்மி. தமிழ் எலிஜிபிலிட்டி தான். ஸோ அப்போ ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஜிகேல ஈஸி தான். ஆனால் சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முரணான கொஸ்டின்ஸா, டைலாமா கிரியேட் பண்ற கொஸ்டின்ஸா, சைக்காலஜிக்கல் அட்டாக் பண்ற கொஸ்டின்ஸா, மைண்ட் கேம் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க சில கொஸ்டின்ஸ். ஸோ உதாரணமா பார்த்தா ஒரு திருக்குறள் கேள்வி அப்படிதான் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகுண்ட சுவாமிகள் ஐயாவளின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த கேள்வி சொல்லலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் பத்தின கொஸ்டின் சொல்லலாம். இதெல்லாம் நேத்து எக்ஸாம்ல ஒரு சில முரணா இருந்துச்சு. அதே நேரத்துல 2017-18 ஆண்டுக்கான கேள்வி எல்லாம் அந்த மாதிரி அந்த அறிக்கையின் படி எல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த ஆம்புலன்ஸ் கொஸ்டின். ஸோ அது பாத்தீங்கன்னா மைண்ட் கேம் தான். கண்டிப்பா உங்களை ஒரு மாதிரியா இருக்க வைக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாயிண்ட் நம்பர் 1 வரக்கூடிய குரூப் 2ல எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் நீங்க தமிழா இருக்கலாம் இல்ல இங்கிலீஷா இருக்கலாம், புக்ல இருந்து 50% தான் வருதுன்னு இருந்தா கூட அந்த 50% புத்தக கேள்விகள்ல தவறு பண்ணிடக்கூடாது. ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடியது கலைச்சொல்லா இருக்கட்டும், இதெல்லாம் வேற எங்கேயோ இருந்து கேட்டாலும் சரி, தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், எங்கேயோ இருந்து கேட்கறாங்க, ஷேக்ஸ்பியர்ல இருந்து கேட்கறாங்க, இங்க வேர்ல்ட்ஸ்ல இருந்து கேட்கறாங்கனாலும் அதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய பேசிட்டோம் இதை பத்தி. இப்ப நடக்கக்கூடியதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட், குரூப் 2க்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் உட்காந்துருக்கணும். அண்ட் எக்ஸாம் ஹால்ல ஜிகே பொறுத்த வரைக்கும் மைண்ட் கேம் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வைக்கலாம். ஸோ அப்ப அந்த மைண்ட் கேம் கொஸ்டின்ஸை எலிமினேஷன் மெத்தட், குரூப்ல டூப்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மெத்தட்ல நம்ம ஹேண்டில் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நம்ம தோல்விக்கு மிக அருகாமையில போயிடுவோம். நான் நிதர்சனமான உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பாயிண்ட் 3 பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு 25க்கு 20 ஈஸியாவே எடுக்க முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா 22+ எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு குரூப் 2 அணுகலாம். ஸோ இன்னும் 25 நாட்கள் இருக்கு. இந்த 25 நாள்ல சைக்காலஜிக்கலா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மைண்ட் கேம் பண்ணாலும் அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிக்கணும். ஸோ அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வழிவகுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அது நானும் சொல்றேன். நிறைய நம்ம பேட்சுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து பயணிப்போம். வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமை நல்லபடியா பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.